ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாம் விசாரத்திற்கு இம்முறை எடுத்துக்கொண்ட உபனிஷத்தின் பெயர் ஈஷாவாஸ்ய உபனிஷத். ஈஷாவாஸ்ய உபனிஷத். இந்த பெயர் வருவதற்கு காரணம், இந்த உபனிஷத் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் என்று துவங்குவதனால் இந்த உபனிஷத்திற்கு ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்று பெயர். நாம் உபனிஷத் தத்துவத்தை ஆராய்ச்சி செய்கின்றோம். வேதத்தினுடைய எந்த ஒரு கருத்தை எடுத்து ஆய்வு செய்தால் அந்த ஆராய்ச்சிக்கு சம்ஸ்கிருதத்தில் மீமாம்சா என்று அழைக்கின்றோம். மீமாம்சா என்ற சொல்லுக்கு மேலான ஆய்வு என்று பொருள். மேலான ஆய்வு என்றால் மேலான விஷயத்தை, பொருளை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்தல். வேதம் என்ற ஒரு அறிவு களஞ்சியத்தை இருவர் மீமாம்சை செய்தார்கள். வேதத்தினுடைய முதல் பகுதியை வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மினி என்ற மகரிஷி ஆய்வு செய்தார். அந்த ஆய்வுக்கு பூர்வ மீமாம்சா என்று பெயர். பூர்வ மீமாம்சா என்றால் வேதத்தினுடைய முதல் பகுதியை ஆராய்ச்சி செய்தல். வியாசர் வேதத்தினுடைய இறுதி பகுதியை ஆய்வு செய்தார். அதை நாம் உத்தர மீமாம்சா என்று அழைக்கின்றோம். முதல் பகுதியை ஆய்வு செய்து தர்மத்தை பற்றிய ஞானத்தையும், எந்த யாகங்கள் பூஜைகள் எந்த கர்மத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவையும் கொடுத்தார். உத்தர மீமாம்சையில் வியாசர் என்ன செய்தார்? உபனிஷத்தினுடைய மைய கருத்து என்ன என்று நிலைநாட்டினார். எல்லா வேதங்களினுடைய கடைசி பகுதியில் உபனிஷத்துக்கள் அமைந்துள்ளது. உண்மையில் வேதத்தினுடைய கடைசி பகுதியில் உபனிஷத் அமைந்துள்ளது என்று கூறக்கூடாது. வேதத்தினுடைய கடைசி பகுதிகளே உபனிஷத்துக்கள் தான். அந்த உபனிஷத்துக்கள் பல கருத்தை பேசிய போதிலும் எந்த ஒரு மைய கருத்துக்காக அனைத்து கருத்துக்களும் பேசப்படுகின்றது என்ற அந்த மைய கருத்தை வியாச பகவான் நிலைநாட்டினார். அவர் செய்த விசாரத்தை தான் உத்தர மீமாம்சா என்று சொல்கின்றோம். பிறகு இரண்டாவதாக உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கு தவறான எதிரான கருத்துக்களை வியாச பகவான் நீக்கி இதுதான் உபனிஷத்தினுடைய மைய கருத்து என்று நிலைநாட்டினார். அப்படி வியாச பகவான் பல உபனிஷத்துக்களினுடைய கருத்துக்களை நிலைநாட்டியுள்ளார். எந்த உபனிஷத்துக்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு கருத்துக்களை நிலைநாட்டினாரோ அந்த உபனிஷத்துக்களை சங்கராச்சாரியார் விளக்கம் கொடுத்தார். அப்படி விளக்கம் கொடுத்த உபனிஷத்துக்களை தான் நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே பல உபனிஷத்துக்களை நாம் பார்த்து முடித்து இம்முறை நாம் ஈஷாவாஸ்ய உபனிஷத்திற்கு வந்துள்ளோம். முதலில் உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கோணத்தில் அர்த்தத்தை பார்த்து வருகின்றோம். இம்முறையும் ஒரு பொருளை பார்த்து பிறகு இந்த உபனிஷத்திற்குரிய சாந்தி பாடத்தை பார்த்து நாம் உபனிஷத்திற்குள் செல்லலாம். உபனிஷத் என்ற சொல்லினுடைய இறுதியான பொருள், நம்ம எந்த கோணத்தில் விசாரித்தாலும் இறுதியான பொருள் பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம ஞானம். உபனிஷத் என்றால் இறை ஞானம் அல்லது பிரம்ம வித்யா. ஆனால்
எந்த ஒரு நூல், எந்த ஒரு சப்த பிரமாணம், அதாவது டெக்ஸ்ட், குரு சிஷ்யர்களுடைய உரையாடலான நூல் இந்த அறிவை கொடுக்குமோ அந்த புஸ்தகத்தையும் நாம் உபனிஷத் என்று சொல்கின்றோம். உண்மையில் உபனிஷத் என்ற சொல்லுக்கு மனதில் தோன்றுகின்ற பிரமா என்று சொல்வோம், ஞானம், அதுதான் பொருள். எப்படிப்பட்ட ஞானம்? பிரம்மத்தை பற்றிய ஞானத்திற்கு உபனிஷத் என்று பொருள். ஆனால் எந்த நூலை படித்தால், எந்த ஒரு பிரமாணம் இந்த அறிவை கொடுக்குமோ அந்த பிரமாணத்தையும் உபனிஷத்துன்னு சொல்றோம். பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் நூலையும் உபனிஷத் என்று சொல்கின்றோம். இந்த உபனிஷத் என்ற சொல் நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வருடமும் பார்த்திருக்கிறோம். 3ஆக பிரிக்கப்படுகிறது, 3 பகுதியா பிரிக்கிறோம். உப நீ ஷத் என்று 3ஆ பிரிக்கிறோம். இதுல உப என்ற சொல்லுக்கு பல பொருள்களை கொடுக்கலாம், நீ என்ற சொல்லுக்கும் பல பொருள்களை கொடுக்கலாம், ஷத் என்ற சொல்லுக்கு 3 பொருள்கள் உள்ளன. இப்ப இந்த இடத்துல நம்ம உப என்ற சொல்லுக்கு ஒரு பொருளையும், நீ என்ற சொல்லுக்கு ஒரு பொருள், ஷத் என்ற சொல்லுக்கு ஒரு பொருளை பார்த்து கடைசியில நமக்கு கிடைக்கிற அர்த்தம் பிரம்ம வித்யா தான். பிரம்ம வித்யா என்ற அர்த்தத்தை ஒவ்வொரு கோணத்திலையும் நம்ம பார்த்து அடைகின்றோம். இப்ப இங்கு நாம் இம்முறை உப என்ற சொல்லுக்கு எடுத்துக்கொண்ட பொருள் சாமீபியம். சாமீபியம் என்றால் மிக மிக அருகில் உள்ளது. உபங்கிற சொல்லுக்கு மிக மிக அருகில் உள்ளது. இப்படி சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எது எதன் அருகில் உள்ளது? அது ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்த கேள்வி என்ன வருது? எது எதன் பக்கத்தில் உள்ளது? அப்போ 2 தத்துவங்களை நம்ம சொல்லி ஆகணும். அருகில் உள்ளது என்று சொல்லிவிட்டால் இது இதன் அருகில் உள்ளதுன்னு சொல்லி ஆகணும். இங்கு இந்த 2 தத்துவம், ஒன்று ஜீவாத்மா, இனி ஒன்று ஈஸ்வர தத்துவம், நாமும் இறைவனும். இந்த 2 பேர். இப்ப இந்த 2 பேரு சாமீபியம் என்றால் கேப் இல்லாமல், இடைவெளி இல்லாமல் இந்த 2ம் அருகில் உள்ளது என்று சொல்லும் பொழுது இறுதியில் என்ன வருகின்றது என்றால், இந்த 2ம் அத்தியந்த சாமீபியம், அடிப்படையில் வேறுபட்ட பொருள்கள் அல்ல. இப்போ உபங்கிற சொல் மிக நெருக்கமாக என்ற பொருளை கொடுத்து, நாமாகிய ஜீவனும் இறை தத்துவமும் மிக நெருக்கமாக உள்ளது. அந்த நெருக்கத்தில் இடைவெளி இல்லை, தேச இடைவெளி இல்லை, கால இடைவெளி இல்லை, குண இடைவெளி இல்லை என்று நாம் முடிவு செய்யும் பொழுது உபங்கிற சொல்லே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கொடுக்கின்றது. இப்போ உபங்கிற சொல்லிலேயே என்ன கிடைக்கின்றது? நாமும் இறைவனும் ஒன்று. மகா வாக்கியமே உபங்கிற சொல்லுல நமக்கு கிடைச்சிருது. இனி நீ என்ற சொல்லினுடைய பொருள் நிச்சயாத்மிகா, உறுதி என்று பொருள். ஒரு அறிவை நம்ம அடைந்தாலும் அந்த அறிவில் உறுதி என்கின்ற ஒரு தன்மை அந்த அறிவுக்கு இல்லை என்றால் அந்த அறிவு பலனை நமக்கு கொடுக்காது. ஒரு அறிவு நமக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்றால், அந்த அறிவை நாம நம்பி அதன் மீது நடக்க வேண்டும் என்றால் அந்த அறிவில் நமக்கு உறுதி இருக்க வேண்டும். உறுதியற்ற அறிவை நம்ம துணையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆகவே இந்த அறிவில் நமக்கு உறுதி தேவை. இந்த உறுதியின்மைக்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளது. அதையெல்லாம் நம்ம நீக்கி இந்த ஞானத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்று கிடைத்த உப என்ற சொல்லிலிருந்து கிடைத்த இந்த ஞானத்தில் நிச்சயாத்மிகா, உறுதியை பெறுதல். இப்போ ஒரு மாணவன் என்ன செய்யணும்? முதல்ல ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற ஞானத்தை அடைஞ்சு, இரண்டாவது அந்த அறிவில் உறுதியை அடைதல். இப்படி அடைஞ்சிட்டா அடுத்தது என்னன்னா,
ஷத் என்ற சொல் இந்த ஞானத்தின் பலனை குறிப்பிடுகின்றது. இந்த அறிவினால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? அந்த பலன் சம்சாரம் அவசாதயதி, மனதில் உள்ள சம்சாரம் என்கின்ற அல்லது துயரத்தை முற்றிலும் அழித்து விடுகின்றது. இது பலன். இப்ப ஷத் என்றால் சம்சாரத்தை நீக்குகின்றது. இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற உறுதியான ஞானத்தினால் ஒரு ஜீவனுடைய சம்சாரமானது நீங்குகின்றது. இவ்வளவு உபனிஷத்துங்கிற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பொருள். இனி சம்சாரம்னா என்ன, அதெல்லாம் இந்த உபனிஷத்துக்குள்ளேயே பார்ப்போம். சுருக்கமா ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், பலர் என்ன நினைக்கின்றார்கள், சம்சாரம் என்பது ஜீவித்திருத்தலும் விவகாரம் செய்தலும் சம்சாரம்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த உடலோட இருக்கிறதும் இருந்து இந்த உலகத்தோட டிரான்சாக்ட் பண்றது, விவகாரம் பண்றது தான் சம்சாரம். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இல்லைன்னா எனக்கு சம்சாரம் இல்லை. நமக்கு முன்னாடி பொறுப்புகள் ரொம்ப இருந்ததுன்னா இது ஒரு பெரிய சம்சாரம், இப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஆனா அது சம்சாரம் அல்ல. இந்த உடலோட இருக்கிறதோ, இந்த உடலிலிருந்து இந்த உலகத்தோட நம்ம விவகாரம் பண்றதோ சம்சாரம் அல்ல. சம்சாரம் என்பதனுடைய பொருள் ஆழ்ந்த மனதில் உள்ள நிறைவின்மை, அதுதான் சம்சாரம். அந்த நிறைஞ்ச மனசோட இந்த உலகத்துல வாழ்றதும் இந்த உடலோட இருக்கிறதும் சம்சாரம் அல்ல. இந்த சம்சாரத்தினுடைய வெளிப்பாடு விதவிதமா இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த உபநிஷத்துக்குள்ளேயே பார்க்க போறோம். இந்த உபநிஷத்திலேயே மிக அழகாக மோக்ஷம், சம்சாரத்திலிருந்து விடுதலையினுடைய லட்சணம் எல்லாம் சொல்ல போகின்றது. அங்கு நம்ம பார்ப்போம். அப்ப மோக்ஷம் என்றால் ஆழ்ந்த மனதில் அடைகின்ற நிறைவு. இந்த நிறைவுக்கு இனியொரு சொல் பூர்ணம். மனதில் இருக்கிற ஒரு பூர்ணம் தான் சம்சாரம். ஏன்னா இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி பாடமே அப்படித்தான் ஆரம்பிக்க போகின்றது. இப்ப இந்த அர்த்தத்துடன் இனி நம்ம இந்த ஈஷாவாசிய உபனிஷத்திற்குள் செல்கின்றோம். ஒவ்வொரு உபனிஷத்திற்கும் ஒவ்வொரு சாந்தி பாடம் இருக்கு. அதாவது பிரார்த்தனையுடன் தான் உபனிஷத் துவங்கும். 4 வேதங்கள் நமக்கு இருக்கு. 4 வேதங்களுக்கும் சாந்தி பாடம் இருக்கு. இப்ப இந்த உபனிஷத்து யஜுர்வேதத்தில் அமைந்துள்ள உபனிஷத். இந்த யஜுர்வேதமே கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று பிரிக்கின்றார்கள். இதில் சுக்ல யஜுர்வேதத்தில் இந்த உபனிஷத் அமைந்துள்ளது. இந்த சுக்ல யஜுர்வேதத்தில் அமைந்துள்ள உபனிஷத்துக்களுக்கு சாந்தி பாடம் பூர்ணமத பூர்ணமிதம் என்கின்ற சாந்தி மந்திரம். இந்த சாந்தி பாடத்துடன் இந்த உபனிஷத் துவங்குகின்றது. பொதுவா இந்த சாந்தி பாடத்தை கடைசியில சொல்லி பழக்கம். முதல்லயே சொன்ன உடனே கிளாஸ் முடிஞ்சிடுதோன்னு நமக்கு தோன்றிடலாம். இது ட்ரெடிஷ்னல்ல கடைசியில சொல்லி பழகி இருக்கிறோம். இதை நம்ம பிரார்த்தனையா முதலிலும் கூறலாம், இறுதியிலும் கூறலாம். இந்த சாந்தி பாடத்தையே நம்ம சம்பிரதாயத்துல 3ஆக பிரிப்பார்கள். 3 விதமான மங்களம் சாந்தி பாடம். இந்த சாந்தி பாடம்னா என்னங்கிறதே சில சமயங்கள்ல நமக்கு புரியாமல் இருக்கலாம். எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன் இறைவனை நினைத்து நம்ம ஆரம்பிக்கிறோமே, அதுதான் சாந்தி பாடம். அது ஒரு ஸ்லோகமா தான் சொல்லணுங்கிறதோ மந்திரமா தான் சொல்லணுங்கிறது இல்லை. இறைவனை நினைச்சு ஆரம்பிச்சாவே அது ஒரு சாந்தி பாடம். சில பேர் டிரைவிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிட்டு ஆரம்பிப்பார்கள். ஒரு செகண்ட் பகவானை நினைச்சிட்டு ஆரம்பிச்சா அதுவே ஒரு விதமான சாந்தி பாடம். அப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா இறைவனை மனதில் நினைச்சிட்டு ஆரம்பிக்கிறது தான் சாந்தி பாடம். இது மிக அவசியம். காரணம், ஆரம்பிப்பது முக்கியமல்ல, அதை நம்ம நிறைவு செய்ய வேண்டும். ஆரம்பிக்கிறது நம்ம நிறைவு செய்வதற்கு எத்தனையோ தடைகள் வரலாம். ஸ்ரேயாம்சி பகு விக்னானி என்று சொல்வார்கள். நன்மைக்கு தான் தடைகள் ரொம்ப வரும்.
ஸ்ரேயஸ்தரே விக்னதரம்னு சொல்வார்கள். நன்மை அதிகரிக்க அதிகரிக்க தடைகள் அதிகரிக்கும். இத தடைகள்னு நம்ம நினைக்கிறதே தவறு. அது தடைகள் அல்ல, அந்த நன்மையை அனுபவிக்க தகுதிகள் தான் தடைகளாக முன்னாடி வந்து நிற்கும். அது சோதனைகள் அல்ல, அது ஒரு டெஸ்ட். ஒரு மேலான ஒன்றை நம்ம அடையணும்னா அல்லது அடைந்தால் அதனுடைய ஆனந்தமும் அதிகமா இருக்கும். அந்த அதிகமான ஆனந்தத்தை ஜீர்ணிக்கிறதுக்கான மனசக்தி நமக்கு தேவை. இப்போ ஒரு 3 மாத குழந்தை வந்து மீறினா பால் என்கின்ற உணவை மட்டும்தான் குடிச்சு அதை அனுபவிக்க முடியும். அந்த குழந்தைக்கு வந்து விதவிதமான அறுசுவை உணவையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான உடல் சக்தி வளரவில்லை. அதே இது அவன் ஒரு 15 வயசு ஆயிட்டா அவன் வந்து விதவிதமா உணவை சாப்பிட்ற சக்தி அவனுக்கு கிடைச்சிருது. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான தகுதி உடலுக்கு வந்துடுது. அதே போல மேலான ஒரு சுகத்தை மனம் அனுபவிக்க வேண்டும் என்றால் மனம் அந்த தகுதியை அடைய வேண்டும். அந்த தகுதிக்கு அந்த மனம் பல சோதனைக்குள் சென்று வர வேண்டும். அதுல சென்று வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை நாம் செய்கின்றோம். அப்படி அந்த பிரார்த்தனையுடன் தான் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாம பார்க்க போற இந்த உபநிஷத்துல கடைசி 4 மந்திரத்துல அழகான ஒரு பிரார்த்தனை வர இருக்கின்றது. பிரார்த்தனையை பற்றி அங்கு நாம் விளக்கம் பார்ப்போம். இந்த 3 விதமான பிரார்த்தனை மங்கள ஸ்லோகம்னு பார்த்தோம். ஒன்று வந்து இறைவனிடம் வேண்டுதல் விடுத்தல், அத பிரார்த்தனா அப்படின்னு சொல்றோம். வேண்டுதல் விடுத்தல்னு சொன்னா எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மனசு ஆரோக்கியமா இருக்கணும், எந்த தடைகளும் வரக்கூடாது என்று இறைவனிடம் வேண்டுதல் விடுத்தல். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாக, இதற்கு முன்னாடி பார்த்த சாந்தி பாடங்கள்ல காதுகள் நல்லதை கேட்கட்டும், கண்கள் நல்லதை பார்க்கட்டும்னு அந்தந்த தேவதைகளிடம் பிரார்த்தனை செய்தோம். இரண்டாவது விதமான பிரார்த்தனைக்கு பெயர் ஆசீஹி. ஆசீஹி என்றால் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தை வாழ்த்தி ஆரம்பம் செய்வது. சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கட்டும், மழைகள் நல்லா பெய்யட்டும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வாழ்த்தி ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு விதமான சாந்தி பாடம். அதான் ஆசீகின்னு சொல்றது, வாழ்த்துதல். அதனால சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சில பிரார்த்தனைகள் வந்து உலகத்தையும் மற்றவர்களையும் வாழ்த்துவது போல் இருக்கும். அது இரண்டாவது. மூன்றாவது வந்து வஸ்து நிர்தேசக என்று அழைக்கின்றோம். இது ரொம்ப ரேரா இருக்கும். வஸ்து நிர்தேசக, இது ஒரு சாந்தி பாடம். இதெல்லாம் நம்ம உபநிஷத்துக்குள்ளதான் பார்க்க முடியும். இந்த வஸ்து நிர்தேசம் என்றால் ஒரு உண்மையை மனதில் நினைத்து நம்ம வந்து காரியத்தை ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல வந்து வாழ்த்துவதோ வேண்டுதலோ கிடையாது. ஒரு மெய்ப்பொருளை, உண்மை தத்துவத்தை மனதில் நினைத்து நம்ம நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறது. இந்த உபனிஷத்துக்கு அமைந்துள்ள இந்த சாந்தி பாடம் வந்து இந்த மூன்றாவது வகை, வஸ்து நிர்தேச சொரூபமான சாந்தி பாடம். இப்போ உபனிஷத்தில் இருக்கிற மற்ற சாந்தி பாடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இப்போ சகனாவது சகனோ புனக்து இதில் எல்லாம் பார்த்தோம்னா அவது இறைவா என்ன காப்பாற்று, சகனோ புனக்து குருவையும் சேர்த்தி காப்பாற்று, எனக்கு வந்து அறிவை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து தகுதியை கொடுத்து என்னை காப்பாற்று, குருவுக்கு ஆயுளை கொடுத்து காப்பாற்று, அப்பொழுது ஆரோக்கியத்தை கொடுத்து காப்பாற்று, அப்பொழுதுதான் அவரிடம் இருந்து ஞானத்தை பெற முடியும், பிறகு என்னுடைய மனதில் வெறுப்பு வரக்கூடாது, இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்றோம். ஆனா இந்த பிரார்த்தனையை பார்த்தோம் அப்படின்னா இந்த உபனிஷத்திற்கு அமைந்துள்ள பிரார்த்தனை வந்து எந்த வேண்டுதலும் இல்லை, எந்த வாழ்த்தும் இல்லை. ஆனால் உபனிஷத்துக்குள்ள எந்த ஒரு அறிவை நம்ம அடைய போறோமோ அந்த அறிவையே பிரார்த்தனையா இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இது வஸ்து நிர்தேசம்னா ஒரு உண்மையை சொல்லி உண்மையை மனசுல நினைச்சு இந்த உபனிஷத் ஆரம்பம் ஆகின்றது. இந்த சுக்ல யஜுர்வேதத்தில் இருக்கின்ற எல்லா உபனிஷத்துக்களுக்கும் இதுதான் சாந்தி பாடம்.
இது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு வேதாந்த கிளாஸ் போயிருந்தோம்னா இந்த பூர்ணமத பூர்ணமிதம்ங்கிறத நம்ம ஒன்னா ஆரம்பத்திலேயோ முடிவிலேயோ கேட்டிருப்போம். இப்ப இதனுடைய பொருளை இப்பொழுது நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு உபனிஷத்திற்குள் செல்லலாம். பூர்ணம் அதக பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. இதுதான் சாந்தி பாடம். இதனுடைய பொருளுக்கு இப்பொழுது செல்லலாம். முதல்ல இதனுடைய டிரான்ஸ்லேஷன், இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். பிறகு இதனுடைய அர்த்தத்துக்கு போகலாம். முதல் சொல் பூர்ணம் அதக. அது, அதக என்ற சொல்லுக்கு பொருள் அது. அது என்ற சொல் இறை தத்துவத்தை குறிக்கின்றது. அதக என்றால் அது, அது என்றால் இறைவன். இறைவன் பூர்ணம் என்றால் பூர்ண சொரூபமானவர். இப்ப முதல் வாக்கியம் இறைவன் பூர்ண சொரூபமானவர். இரண்டாவது, இந்த பூர்ணம்ங்கிற சொல்லுக்கு விளக்கம் எல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். இரண்டாவது பூர்ணம் இதம். இப்போ பூர்ணம் பூர்ணமதகங்கிறத பூர்ணம் அதகன்னு பிரிச்சு, அதகன்னா அது, அது என்றால் இறைவன், இறைவன் பூர்ண சுரூபமானவர். இது வாக்கியம் எப்படின்னா அதக அல்லது பூர்ணம் அதக அஸ்தி, இறைவன் பூர்ண சுரூபமாக உள்ளார். இதம் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள். நம்ம இப்போ ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ஜீவன். பூர்ணம் இதம் பூர்ணமிதம், பூர்ணம் இதம். இதம் என்றால் இந்த ஜீவஸ்வரூபம், ஜீவன் பூர்ண சொரூபமானவன். இப்போ இறை அது பூர்ணமானது, இது பூர்ணமானது. இதுங்கிறது நம்மை குறிக்கின்றது. ஜீவர்களாகிய நாம் பூர்ண சொரூபமாக உள்ளோம். இப்போ இறைவன் பூர்ணமா இருக்கார், நாமளும் பூர்ணமாக இருக்கின்றோம். இப்ப இங்க ரெண்டு பூர்ணம் இருக்கு. பகவானும் பூர்ணந்தான், நானும் பூர்ணந்தான். நானுன்னா ஜீவர்களாகிய நாமும் பூர்ணமாக உள்ளோம். இனி அடுத்த பகுதி. பூர்ணமதக என்றால் அது, இறைவன் பூர்ண சுரூபமாக உள்ளார். பூர்ணமிதம், இந்த ஜீவன் பூர்ண சுரூபமாக இருக்கின்றான். இனி அடுத்தது பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே. பூரணத்திலிருந்து பூரணம் தோன்றி உள்ளது. இப்ப இங்க ரெண்டு சொல்லியாச்சல்லவா, இறைவன் பூர்ணமானவர், ஜீவர்களாகிய நாம் பூர்ணமா இருக்கிறோம். இந்த ரெண்டு பேர்த்துக்கு என்ன உறவு இருக்கு? இது தனி பூர்ணம், அது தனி பூர்ணம்னா அப்படி அல்ல. பூரணத்திலிருந்து பூரணம் தோன்றி உள்ளது. பூர்ணாத் என்றால் பூரணத்திலிருந்து, பூர்ணம் பூர்ணமான ஒரு தத்துவம், உதச்சதேன தோன்றி உள்ளது. பூரண், அதுவும் பூரணம் இதுவும் பூரணம், பூரணத்திலிருந்து பூரணம் தோன்றி உள்ளது. இனி எந்த பூரணத்திலிருந்து எந்த பூரணம் தோன்றியுள்ளது? நம்ம ஏற்கனவே அறிமுகப்படுத்தினதுதான். பூரணாத் என்ற பொருள் என்ற சொல்லில் பூரண சுரூபமாக இறைவனிடமிருந்து பூரணம் தோன்றியுள்ளதுங்கிற இடத்துல பூர்ண சொரூபமான ஜீவன் தோன்றியுள்ளான் என்று பொருள். அப்ப எப்படி இதுல வார்த்தையை சேர்த்து புரிஞ்சுக்கணும்? பூரணத்திலிருந்து பூரணம் வந்துள்ளதுங்கிற இடத்துல, பூரணத்திலிருந்துங்கிற இடத்துல இறை பூரண சுரூபமாக இறைவனிடமிருந்து பூரணம் தோன்றியுள்ளதுங்கிற இடத்துல பூர்ண சுரூபமான ஜீவன் தோன்றியுள்ளான். இதுதான் முதல் வரி. இப்போ இறைவன் பூர்ணஸ்வரூபமா இருக்கார், ஜீவன் பூர்ணஸ்வரூபமாக இருக்கின்றான். பூர்ணஸ்வரூபமான இறைவனிடமிருந்து பூர்ணஸ்வரூபமான ஜீவன் தோன்றி உள்ளான். இனி அடுத்த பகுதியில் பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய, பூரணத்தினுடைய பூரணத்தை எடுத்து விட்டால், பூரணத்தினுடைய பூரணத்தை எடுத்து விட்டால், பூர்ணஸ்ய என்றால் பூரணத்தினுடைய, பூர்ணம் ஆதாய அந்த பூரண தன்மையை
ஆதாயன எடுத்து விட்டால், கடைசி பகுதி பூரணம் ஏவ, பூரணம் மட்டும் அவசிஷ்யதே எஞ்சி உள்ளது. பூரணத்திடமிருந்து பூரணத்தை எடுத்து விட்டால் பூரணம் ஏவ, பூரணம் மட்டும் எஞ்சி உள்ளது. இந்த இடத்துல ஒவ்வொரு பூரணம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை சேர்த்து படிச்சா தான் புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். பூரணத்திலிருந்து பூரணம் வந்தது, பூரணத்தினுடைய பூரணத்தை எடுத்து விட்டால் பூரணம் மட்டும் எஞ்சி உள்ளது. என்ன புரியுதுன்னா, பூரணத்தை ஜீரோன்னு சொல்லுவார்கள். மனசுல ஒண்ணுமே இது புரியாது நமக்கு. இதுல சேர்த்தி படிச்சு விளக்கம் பார்த்தா நமக்கு நன்கு புரிந்துவிடும். இப்ப இரண்டாவது வரியில பூரணத்தினுடைய பூரணத்தை எடுத்து விட்டால் பூரணம் மட்டும் எஞ்சி உள்ளது. இனி பூரணத்துடையங்கிறதுல எதை சேர்த்திக்கணும்? பூரணத்தினுடையங்கிறதுல ஜீவஸ்வரூபமான, பூரணஸ்வரூபமான ஜீவனுடைய, பூரணமாக இருக்கின்ற ஜீவனுடைய பூரணம் ஆதாய, அந்த பூரண சொரூபத்தை நீக்கிவிட்டால் பூரணம் ஏவ அவசிஷ்யதே, பூரணம் மட்டும் எஞ்சி உள்ளது. இனி நம்ம விளக்கம் பார்க்கணும். இந்த சாந்தி பாடத்திலிருந்து எந்த ஒரு அறிவானது புகட்டப்படுகிறது, இந்த அறிவை மனசுல நினைச்சிட்டு நம்ம மீண்டும் இந்த அறிவை அடைவதற்காக உபனிஷத்தை படிக்க போறோம். இந்த சாந்தி பாடத்திலேயே அறிவு வந்துடுதுன்னா உண்மையிலேயே உபனிஷத்தே அவசியம் இல்லை. இப்ப இந்த அறிவு தான், இந்த அறிவை விளக்குறதுக்கு தான் இந்த உபனிஷத்தை அமைந்துள்ளது. இனி இந்த உபனிஷத் என்ன அறிவை நமக்கு கொடுக்கின்றது? பூரணம்ங்கிற சொல்லுக்கான பொருளை பார்ப்போம். பூரணம் என்ற சொல்லுக்கு நிறைந்தது என்பது பொருள். பூரணம் அப்படின்னா நிறைஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஒரு டம்ளர்ல எதையாவது ஃபில் பண்ணிட்டோம்னா நிறைஞ்சிருக்குன்னு சொல்றோமே, அதற்கு மேல வேற பொருளை அதுல விட முடியாது. அந்த அளவுக்கு நிறைஞ்சிருந்த அந்த நிறைவுக்கு பெயர் பூரணம். இப்ப நிறைவுக்கு பெயர் பூரணம்னு சொன்னா, ஒரு பொருள் எதனால அபூர்ணமாகும், எதனால அது குறைபடும் என்றால், சாஸ்திரத்துல மிக அழகா சொல்லி உள்ளார்கள். ஒரு பொருள் அல்லது ஒரு தத்துவம் 3 நிலைகளில் அபூர்ணத்தை அடையலாம். நிறைவின்மையை அடைய 3 காரணங்கள் உண்டு. இந்த 3 நாளதான் ஒரு பொருள் ஒரு நிறைவின்மையை அடைய முடியும். இந்த 3ஐயும் நீக்கிட்டோம்னா, இந்த 3 காரணமும் இல்லை என்றால் அதுக்கு நிறைவு தான் சொரூபம், அதுக்கு குறைவு என்பது இல்லை. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு பொருள் எவைகளினால் நிறைவு பெறும்? இந்த நிறைவு பூரணம்ங்கிறதுக்கு இனி ஒரு தமிழ் சொல் வரையறுக்கப்படாதது, அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்றோம். இப்போ அபூர்ணம் அப்படின்னு சொன்னா என்ன? வரையறுக்கப்படுவது. ரொம்ப அழகான தமிழ் சொல், வரையறுக்கப்படுதல். வரையறுக்கப்படாது அப்படின்னு சொன்னா பூர்ணம், வரையறுக்கப்படுதல் அப்படின்னு சொன்னா அபூர்ணம். இப்போ ஒரு பொருள் பூர்ணமா இல்லாததுக்கு வரையறுக்கப்பட வேண்டும். அதுக்கு 3 காரணம். ஒன்று தேசம், இடம். ஒரு பொருள் இடத்தினால் வரையறுக்கப்படும். ஒரு பொருள் இங்க இருக்குன்னு சொல்லிட்டாவே, இந்த இடத்துல இருக்குங்கிற வார்த்தை அந்த இடத்துல இருக்குங்கிறத விட வேற எந்த இடத்துலயும் இல்லை அப்படிங்கிற அறிவையும் நமக்கு சேர்த்து சொல்லுது. இப்போ ஒருவரை தேடி போறோம், அவர் வீட்டுல இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே வேற எங்கேயுமே அவர் இல்லை அப்படின்னு ஆகுது. வீட்டுக்குள்ளேயே அவர் கிச்சன்ல இருக்கிறார்னு சொன்னா, கிச்சன்ல இருக்கிறாருங்கிறத விட இனியொரு கருத்து என்னன்னா, வேற ஏரியால அவர் இல்லை. அப்போ ஒரு இடத்தினால் ஒரு பொருள் வரையறுக்கப்படுகிறது. அப்போ அவர் அந்த இடத்துலதான் நிறைஞ்சிருக்காரே தவிர மீதி இடத்துல அவர் நிறைந்து இல்லை. இப்போ ஒரு பொருள் தேசத்தினால், இடத்தினால் வரையறுக்கப்படும். ஒரு பொருள் எப்படி லிமிட் ஆகுதுன்னா இடத்தினால. அடுத்தது சுலபமா புரிஞ்சிடலாம், காலத்தினால். அவர் இன்னைக்கு இருக்கார், பிறகு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டார்.
இப்ப எந்த ஒரு பொருளுக்குமே டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்கு. இது இவ்வளவு நாள் தான் இருக்கும், இப்ப தோன்றி இவ்வளவு நாள் தான் இருக்கும். அப்போ ஒரு பொருள் காலத்திற்கு உட்பட்டு இருக்கு, இடத்துக்கு உட்பட்டு இருக்கு, காலத்திற்கு உட்பட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொருள் இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இல்லாமை என்ற நிலையை அடையும். அதை நம்ம எப்படி நிறைவுன்னு சொல்றது? அது அழிவுக்கு உட்பட்டது. இப்ப தேசத்தினால ஒரு பொருள் லிமிட்டட் அபூர்ணமாகலாம், காலத்தினால அபூர்ணமாகலாம். இனி அடுத்தது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். ஒரு பொருள் குணத்தினாலும் அபூர்ணத்தை அடையும். குணம்னு சொன்னா ஒரு பொருளினுடைய தன்மை இருக்கே, அந்த தன்மையே அந்த பொருள் வேறு ஒரு தன்மை தன்னிடம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஆயிரும். இப்ப இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள் ரொம்ப ஹார்டா இருக்கு, கடினம்ங்கிற தன்மையுடன் இந்த டேபிள்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. இப்ப இந்த டேபிள் காலத்தினாலும் இடத்தினாலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. அது நமக்கு நல்லா புரிஞ்சிடும். ஏன்னா இது இந்த இடத்துல தான் இருக்கு, அந்த இடத்துல இல்லை. இது கொஞ்சம் வருஷங்கள் இருக்கு, அதுக்கு மேல இல்லாம போயிரும். பிறகு இந்த டேபிளுக்குன்னு சில குணங்கள் இருக்கு. ஸ்பாஞ்சு போல இல்லை, மலர போல மென்மை இதுல இல்லை. இப்ப இதனுடைய ஒரு தன்மை ஹார்டா இருக்கிறது. அதனாலதான் இதை நம்ம டேபிளா யூஸ் பண்றோம். இது மலர போல இருந்ததுன்னா நம்ம டேபிளா இந்த பொருளை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்ப இந்த தன்மை என்ன பண்ணுதுன்னா, இந்த பொருளுக்கு இந்த தன்மை இருக்கிறதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான், நன்மை தான். ஆனா இந்த தன்மையே வேறு தன்மை தன்னிடத்துல இல்லைங்கிறத காட்டி கொடுக்குது. அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் இருந்தால் அந்த குணம் மற்ற குணங்களை வியாவர்த்தனம் நீக்கி விடுகிறது. அப்ப அது குணத்தினால அது லிமிட்டடா இருக்கு, அது வரையறுக்கப்பட்டுள்ளது. டேபிள்னா மரம்னா அதுக்கு இந்தந்த குவாலிட்டி தான், மற்றது இல்லை. இப்போ ஒரு பொருள் கால தேச வஸ்து தக, காலத்தினாலும் தேசத்தினாலும், குணம்னா வஸ்துன்னு சொல்ற, குணத்தினாலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது அபூர்ணமாக இருந்தால். இனி பூர்ணம்ங்கிற சொல் எதை குறிக்கின்றது? எந்த ஒன்று இந்த மூன்றினாலும் வரையறுக்கப்படவில்லையோ அதைத்தான் நம்ம பூர்ணம்னு சொல்லணும். எந்த ஒன்று காலத்தினாலும் இடத்தினாலும் குணத்தினாலும் வரையறுக்கப்படாமல் உள்ளதோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் பூரணம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது. ஒரு பொருள் தேசத்துல ஒரு இடத்தில் வரையறுக்கப்படவில்லை என்றால் அந்த பொருளை நம்ம சர்வகதம், எங்கும் வியாபித்துள்ளது அப்படின்னு சொல்லுவோம். சர்வகதம்னா எல்லா இடத்திலையும் இருக்கு. இந்த உபநிஷத்தினுடைய ஆரம்பமே அப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. ஈஷா வாசியம், இறைவன் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறான்ங்கிறதா இந்த உபநிஷத்தினுடைய ஆரம்பம். அப்படி சர்வகதம்னா எல்லா இடத்திலும் வியாபிக்கின்றது. பிறகு அது காலத்தினால் வியாபிக்கப்படுவதில்லை அல்லது காலத்தினால் லிமிட்டட் ஆவதில்லை, வரையறுக்கப்படுவதில்லை என்றால் அதை நம்ம நித்தியம் அப்படின்னு சொல்றோம். நித்தியம்ங்கிற வார்த்தை காலத்தோடு சம்பந்தப்பட்டது, எல்லா காலத்திலும் இருப்பது. இந்த மூன்றா பிரிச்சிருக்கிறமே அதெல்லாம் அந்த இடத்துல கிடையாது. நிகழ்காலம், இறந்த காலம்ங்கிறதெல்லாம் அதற்கு இல்லை. பிறகு அது எந்த குணத்தினாலும் வியாபிக்கப்படுவதில்லை அல்லது வரையறுக்கப்படுவதில்லை. அதை நிர்குணம் என்று சொல்றோம். இப்ப நிர்குணமா இருக்கிறதுனால எந்த குணத்தினாலும் அது வரையறுக்கப்படுவதில்லை. நித்தியம், எப்பொழுதும் இருப்பதனால் காலத்தினாலும் வரையறுக்கப்படுவதில்லை. பிறகு சர்வகதம், எல்லா இடத்திலும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை பூரணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் நம்ம நேர்ல அந்த பூரணத்தை பார்த்து நம்ம அனுபவிக்கல. இப்ப சாஸ்திரம் இப்படி ஒரு தத்துவம் உள்ளதுன்னு அறிமுகப்படுத்துது. அது எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, கொஞ்சம் நமக்கு காமன் சென்ஸ்னு இருந்தால் இந்த உலகத்தை நம்ம பார்த்து கண்டிப்பா இந்த உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் இருக்கணும்னு புரிஞ்சுக்குவோம். ஏன்னா எந்த ஒரு பொருளை பார்த்து
அது அழகாக ஒரு நியதியுடன் செயல்பட்டால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், யாரோ ஒருத்தர் ரொம்ப அழகா இதை படைச்சிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கார்டனை பார்க்கிறோம், ரொம்ப நல்லா ஒருத்தர் கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது போல இந்த உலகமே ஒரு அழகான கார்டனா இருக்கு, இந்த படைப்பே ஒரு கார்டனா இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இறைவன் படைத்தவன் ஒருத்தன் இருக்கா. அதை நம்ம ஓரளவுக்கு ஒரு ஸ்ரத்தை இருந்தா, நம்பிக்கை இருந்தா புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த உபநிஷத்து நமக்கு என்ன அறிவை கொடுக்குதுன்னா, அந்த இறைவன் பூரண சொரூபமானவர். இதுதான் உபனிஷத் நமக்கு கொடுக்கிற ஞானம். நம்ம உபனிஷத்தின் துணை இல்லாமல் ஏதோ ஒரு தர்க்கத்தின் துணை கொண்டு கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸை வச்சு யூகத்துல பண்ணலாம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கலாம். பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லுது, உன்னுடைய புத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உனக்கு இருந்து, அதுதான் ஸ்ரத்தைன்னு சொல்ற. அஸ்திங்கிற புத்தி உனக்குள்ள வந்துட்டா அந்த இறைவன் பூரணமா இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் அறிமுகப்படுத்துது. இதுதான் பூரணம் அதகங்கிறதுனுடைய சாராம்சம். அதாவது இறைவன்கிறத நம்ம புத்தி ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்துல ஏற்றுக்கொண்டால் அந்த இறைவனை பற்றி சாஸ்திரம் கொடுக்கிற அறிவு, அவர் பூரணமானவர், எதனாலும் வரையறுக்கப்படாதவர். இத கேட்ட உடனே நம்ம மனசுல ஒண்ணு வரும், இப்ப இறைவன் பூர்ணமா இருக்கார், பிறகு நான் என்னுடைய கதி என்ன, நான் யார், ஏன்னா நான் வேறு இறைவன் வேறுங்கிறதா நமக்கு இருக்கிற அறிவு அல்லது உணர்வு. ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ளதான கடவுளையே கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா சில ஆராய்ச்சியாளர்கள் காட் இஸ் கிரியேட்டட் பை மேன்னு சொல்லுவாங்க. கடவுளை மனுஷன்தான் படைச்சான். எப்படின்னா அவன் புத்தியில கற்பனை பண்ணியிருக்கான், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதாக கற்பனை பண்ணியிருக்கான். இப்ப கடவுளை படைச்சதே மனுஷன்கிற அளவு சிந்திக்கின்றார்கள். ஏன்னா அந்த எண்ணம் நமக்குள்ளதானே வந்திருக்கு. நாம தானே அந்த கடவுள்ங்கிற ஒரு கான்செப்டையே உருவாக்கி வச்சிருக்கோம். அப்போ நான் வேறு கடவுள் வேறு, என்ன நானே கடவுளை படைச்சேன். நம்ம என்ன சொல்றோம், கடவுள் உலகத்தை படைச்சாருன்னு சொல்றோம். சில பேர் நம்ம தான் கடவுளை படைச்சோம்னு சொல்றோம். சரி, எப்படி இருந்தாலும் நானுன்னு ஒருத்தன் இருக்கிறனே, அப்ப என்னுடைய நிலை என்னன்னா, என்னுடைய நிலைய சாஸ்திரம் சொல்லுது, நீயும் அந்த இறைவனுக்கு நிகரா பூர்ணம் ஆனவன் தான். கடவுள் மட்டும் பூர்ணமானவன் அல்ல, இறைவன்கிறது ஒரு தத்துவம், அதுவும் பூர்ணமானதல்ல, நீயும் பூர்ணமானவன் தான். இப்ப இத கேட்ட உடனே கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா ஒரு முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் நமக்கு தெரியும். பூரணம்ங்கிற சொல்லுக்கு நம்ம ஒரு லட்சணம் பார்க்கும் பொழுது அது நிறைந்தது, நிர்குணம்னு பார்த்தோம். இரண்டு பூரணம் இருக்குன்னு சொன்னாவே அது உண்மை அல்ல. ஏன்னா இரண்டு பூரணம் இருந்ததுன்னா இது இருக்கிற இடத்துல அது இல்லை, அது இருக்கிற இடத்துல இது இல்லைன்னு சொல்லி ஒன்னா ரெண்டுமே பூரணமா இருக்காது. காரணம் என்ன, இரண்டு பூரணம் இருக்க முடியாது. இப்ப பூரணம்னு சொன்னா அது ஒன்றாக மட்டும் இருக்கணும், அது ஒன்றுதான் பூர்ணமா இருக்க முடியுமே தவிர இந்த பூரணம்ங்கிற தத்துவத்துக்கு ஈக்குவலா இனி ஒண்ணு இருந்துட்டா இது பூர்ணம் அல்ல. ஏன்னா அதுவே இதை லிமிட் பண்ணிரும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பூரணம் அப்படிங்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு. அந்த ஒண்ணு இருந்தா தான் அதுக்கு பெயர் பூரணம். இரண்டுன்னு இருந்துட்டா அதை நம்ம பூரணம்னு சொல்றதுலயே தப்பு இருக்கு. அப்போ உபனிஷத் நமக்கு என்ன அறிவை கொடுக்க விரும்புது, ஒரே ஒரு ஏகம் அத்வைத பூரண தத்துவம் தான் இருக்கு. ஆனா நம்ம அனுபவத்துல இறைவன் ஒருத்தன் இருக்கான், நானுன்னு ஒருத்தன் இருக்கேன், இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கேன்னா, இந்த சாந்தி பாடம் நமக்கு என்ன அறிவை கொடுக்குதுன்னா, இந்த உலகத்துல எதெல்லாம் இரண்டாவதா இருக்கிறதா உன் மனசுல தோன்றுதோ அதெல்லாம் உண்மையிலேயே இல்லை, உனக்கு இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர இருக்கிறது ஒன்றுதான். இந்த சாந்தி பாடம் படிச்சா யோசிச்சா கஷ்டமா நமக்கு தெரியும். ஆனா சிம்பிள், ஒரே ஒரு அர்த்தம் தான், பூரணம்ங்கிற ஒரு தத்துவம் தான் இருக்கு. இதுதான் இந்த சாந்தி பாடத்தினுடைய சாராம்சம். பிறகு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு புரியாத மாதிரி பூரணத்திலிருந்து பூர்ணம் வந்துச்சு, பூரணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தா பூர்ணம் மட்டும் இருக்கு, இப்படியெல்லாம் எதுக்கு விளக்கணும்னா, இந்த விளக்கம் எல்லாம் ஏன் தேவைப்படுதுன்னா, நம்ம மனதில் இருக்கின்ற சில அறியாமைகள், சில ஜட்ஜ்மெண்ட், யோசிக்காமலே சில முடிவுகள் வந்துருது, அதை நீக்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் எல்லாம். அதெல்லாம் நீங்கிடுதுன்னா இந்த பாடத்துக்கு அர்த்தமே கிடையாது. இதனுடைய வேலை இது செஞ்சாச்சுன்னு அர்த்தம். என்ன நம்மள ஏற்பட்ட குழப்பம்
அல்லது அறியாமை, நான் ஒருத்தன் இருக்கேன், இறைவன் ஒருத்தர் இருக்கார், இந்த உலகம் ஒன்னு இருக்கு, இந்த துவைதத்துக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? அதுதான் இந்த சாந்தி பாடம் பதில் சொல்லும். இப்ப இந்த இருமைகளை நீக்கி பூரணம் மட்டும் உள்ளது அப்படிங்கறதுதான் இந்த சாந்தி பாடத்தினுடைய சாராம்சம். இந்த பூரணம்னே சொல்லிட்டு இருந்தா நமக்கு குழப்பம் அடையுது. அதனால ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு உதாகரணத்தோட இந்த சாந்தி பாடத்தை கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நன்கு புரிஞ்சிடும். இந்த சாந்தி பாடத்தினுடைய இறுதியில பூரணமான ஜீவனிடமிருந்து அந்த ஜீவனுடைய பூரணம்ங்கிற தன்மையை எடுத்துட்டா பூரணம் மட்டும் எஞ்சி இருக்குன்னு பார்த்தோம். இந்த இடத்துல பூரணம் மட்டும் எஞ்சி இருக்குங்கிற இடத்துல பூரணம் எஞ்சி இருக்குங்கிறதுல முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா இருக்கிறது பூரணம்தான். பிறகு பூரணம் மட்டும் உள்ளதுங்கிற இடத்துல உபனிஷத் நமக்கு கொடுக்க விரும்புற ஞானம் ஜீவனுடைய பூர்ணமான ஜீவனுடைய பூரணம்ங்கிற தன்மையை எடுத்துட்டா பூரணம் மட்டும் உள்ளதுங்கிற இடத்துல ஜீவன் என்ற ஒருவன் இல்லை அப்படிங்கறத அர்த்தம். ஜீவனுடைய பூரண தன்மையை எடுத்து விட்டால் அங்க ஜீவனே ஒருத்தன் கிடையாது, இருக்கிறது பூரணம்தான். ஜீவனுடைய பூரணத்தை நீக்கிவிட்டால் ஜீவன் பூரணம்னு ரெண்டு இல்லை, ஜீவனே இல்லை. இப்ப இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இங்க 3 தத்துவம் இருக்கு, ஜீவன், ஈஸ்வரன், பூரணம். அதே போல இங்க நம்ம உதாகரணத்திலேயும் 3 எடுத்துக்குவோம். நீர், கடல், அலைகள் அப்படின்னு 3 எடுத்துக்குவோம். அதோட சேர்த்து இந்த சாந்தி பாடத்தை பார்த்தோம்னா நமக்கு நன்கு விளங்கிவிடும். இப்பொழுது எப்படி பார்ப்போம்? கடல் பூரண நீர் சொரூபமானது. இந்த பூரணம்ங்கிற இடத்துல எல்லாம் நீர்னு போட்டுக்கணும், இறைவன்கிற இடத்துல கடலை போட்டுக்கணும், ஜீவன்கிற இடத்துல அலைகளை போட்டுக்கணும். அப்படி போட்டு படிச்சா நமக்கு நன்கு விளங்கிவிடும். இப்ப எப்படி படிக்கலாம்? கடல் நீர் சொரூபமானது. இனி அடுத்தது அலைகள் நீர் சொரூபமானது. இதுல நமக்கு சந்தேகம் இல்லை. கடல் நீர் சொரூபமானது, தண்ணீர் சொரூபமானது. கடலிலிருந்து தோன்றுகின்ற நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற அலைகள் தண்ணீர் சொரூபமானது. இனி அடுத்தது என்னன்னா, நீர் சொரூபமான கடலிலிருந்து நீர் சொரூபமான அலைகள் தோன்றின. பூரணாத் பூரணம் உதச்யதே. பூரணாத் நீர் சொரூபமான கடலிலிருந்து தண்ணீர் சொரூபமான அலைகள் தோன்றின. பூரணஸ்ய பூரணம் ஆதாய, நீர் சொரூபமான அலைகளினுடைய நீரை எடுத்து விட்டால், தண்ணீர் சொரூபமாக இருக்கின்ற அலைகளினுடைய தண்ணீரை எடுத்து விட்டால் பூரணம் ஏவ அவசிஷ்யதே, தண்ணீர் மட்டும் எஞ்சி உள்ளது. இங்க தண்ணீர் மட்டும் எஞ்சி உள்ளதுங்கிறதுல முக்கியம் இல்லை, அலைகள் என்று ஒன்று எஞ்சி இல்லை. அலைகளினுடைய தண்ணீரை எடுத்து விட்டால், அலைகளில் இருக்கின்ற தண்ணீரை நீக்கிவிட்டால் தண்ணீர் மட்டும் உள்ளது, அங்கு அலைகள் என்று ஒன்று கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எதெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது இல்லை, எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுதான் இருக்கு. இதுதான் ஒரு நியூ விஷன் சாஸ்திரம் நமக்கு கொடுப்பது. இனி நம்ம ஜீவ ஈஸ்வர தத்துவத்தோட பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம்பிளை ஆழ்ந்து சிந்திச்சோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இங்க தண்ணீர் அப்படிங்கிறது ஒன்றுதான் இருக்கு. இந்த நீரை சேர்ந்து பார்த்தா கடல்னு சொல்றோம், அதிலிருந்து ஒரு சின்ன அம்சத்தை பார்த்தா அலைகள்னு சொல்றோம். அதே போல இந்த சிருஷ்டியெல்லாம் சேர்ந்து வச்சு பார்க்கும் பொழுது அந்த இறைவனிடத்தில் இருக்கிற ஒரு தன்மைக்கு காரணம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அந்த இறைவனிடமிருந்து இந்த உலகமும் ஜீவனும் வந்ததாக தோன்றி, பிறகு இறுதியில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உலகம் இறைவன்கிறது ஒன்றுமே இல்லை, இருக்கிறது அந்த இறைவனிடம் இருக்கின்ற பூரண தத்துவம். இந்த ஒன்று தான் இருக்குங்கிறத நம்ம உணர வேண்டும். இதுதான் சாராம்சம். இப்ப மீண்டும் இந்த சாந்தி பாடத்தை பார்த்துட்டு பிறகு உபனிஷத்துக்குள்ள போவோம்.
இப்போ பூரணம் அதகங்கிற இடத்துல இறைவன் பூர்ண சொரூபமானவன், பூரணம் இதம்ங்கிற இடத்துல நம்ம ஜீவன் பார்த்தோம். இந்த இடத்துல இரண்டாவது பொருளான ஜெகத்தையும் பார்க்கலாம். ஒன்னா ஜீவன் பொருள் எடுக்கலாம், அல்லது கிரியேஷன் சிருஷ்டி உலகம்னு பொருள் எடுக்கலாம், அல்லது ஜீவன் பொருள் எடுக்கும் போது உடலும் அந்த பொருளுக்குள்ள வருது. இந்த உடல் வரும்போது உடல் பஞ்சபூதம், உலகமும் பஞ்சபூதம். ஆகவே இதம்ங்கிற சொல் ஜீவன் மட்டுமல்ல, படைக்கப்பட்ட அனைத்தும். எதெல்லாம் துவைதமா இருக்கோ, இருமையா இருக்கோ, இவைகள் அனைத்தும். இப்ப இறைவன் பூர்ணமானவன், இந்த உலகமும் பூர்ணமானது, அல்லது ஜீவனும் பூர்ணமானவன். பூர்ணமான இறைவனிடமிருந்து பூர்ணமான இந்த சிருஷ்டி தோன்றியுள்ளது. பிறகு பூரணஸ்ய, இந்த பூர்ணமான உலகம் அல்லது ஜீவனுடைய பூரணம்ங்கிற தன்மையை நீக்கிவிட்டால் பூரணம்தான் இருக்கே தவிர உலகம் என்றோ ஜீவன் என்றோ யாரும் கிடையாது. இத வேதாந்தத்துல வேற கோணத்திலையும் சொல்றது வழக்கம். இப்ப ஒரு 10 அடி நீளத்துல கயிறு இருக்கு. இந்த 10 அடி கயிற்றுல நம்ம தெரியாம மாலை நேரத்துல பாம்பை பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவு அடி இருக்கும்? நம்ம 10 அடி கயிற்றுல நாம பார்க்கிற பொய்யான பாம்பும் 10 அடி தான் இருக்கும். அது 2 அடியா இருக்காது. இப்ப 10 அடி கயிற்றுல பார்க்கிற பாம்பும் 10 அடி தான் இருக்கும். அதே போல இறைவன் பூர்ண சொரூபமா இருந்தார்னா அவரிடமிருந்து தோன்றிய இந்த பொய்யான உலகமும் பொய்யான பூரணமா இருக்கு. அது மெய்யான பூரணம், இது பொய்யான பூரணம். இப்ப அந்த 10 அடி கயிற்றிலிருந்து 10 அடி பாம்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன எஞ்சி இருக்குன்னா 10 அடி கயிறு தான் எஞ்சி இருக்கு. அங்க பாம்பு இல்லை. அங்க இருக்குங்கிறதுல முக்கியம் இல்லை, என்ன இல்லைங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இல்லாததை நம்ம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சாஸ்திரம் அந்த பிரமை, அந்த தவறை நீக்குகின்றது. இப்ப இதுதான் சாந்தி பாடம். இது நமக்கு இப்பவே புரியாதுன்னு உபனிஷத்துக்கே தெரியும். அதனாலதான் இது ஒரு சாந்தி பாடமா வச்சுட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லா விதமான உபனிஷத்துக்களும் படிக்கிறோம், அல்லது எல்லா விதமான சாதனைகளும் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்ப இந்த சாந்தி பாட விளக்கத்துடன் நம்ம உபனிஷத்துக்குள்ள போகணும். பிறகு 3 முறை சாந்தி சொல்வது எந்த விதத்திலும் நமக்கு தடை வரக்கூடாது என்பதற்காக. இனி நம்ம உபனிஷத்திற்குள் சென்றால், இந்த உபனிஷத் 18 மந்திரங்களுடன் கூடி உள்ளது. இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் 18 மந்திரங்களுடன் கூடி உள்ளது. அதில் முதல் 8 மந்திரங்கள், 1வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரை ஆத்ம உபதேசம். இந்த பூர்ணமதத்துல என்ன அறிவு புகட்டப்பட்டதோ அந்த அறிவு முதல் 8 மந்திரத்துல சொல்லப்படுகிறது. அது முழுமையான வேதாந்தம். அதுல இறை தத்துவம், ஜீவ தத்துவம், பிறகு எப்படிப்பட்ட ஞானத்தை ஞானி கொண்டிருக்கிறான், அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன, அதெல்லாம் மிக அழகாக விளக்கப்படுகிறது. பிறகு 9வது மந்திரத்திலிருந்து 14வது மந்திரம் வரை தியானம், ஒரு விதமான வேதிக் மெடிடேஷன். வேதத்துல சொல்றப்படுற தியானம்ங்கிறது தான் ஒரு டாபிக். இப்ப முதல் தலைப்பு 8 மந்திரம் வரைக்கும் நமக்கு வேதாந்த உபதேசம், அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம், அது சம்பந்தப்பட்ட எல்லா கருத்துக்களும் வர இருக்கின்றது. சில சாதனைகள், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், பல சொரூபம், இதெல்லாம் பார்க்கிறோம். பிறகு தியானம், பிறகு கடைசி 4 மந்திரங்கள் 15லிருந்து 18 வரை பிரார்த்தனா, பிரேயர். மிக அழகான ஒரு வழிபாடு வரப்போகின்றது. அதாவது எப்படி ஒரு ஜீவன் இயற்கையை, இறைவனை வழிபடுகின்றான், அதெல்லாம் நம்ம கடைசி 4 மந்திரங்கள். இதுதான் இந்த உபனிஷத்தின் சாராம்சம். 8 மந்திரங்கள் வேதாந்தம், பிறகு 6 மந்திரங்கள் தியானம், பிறகு 4 மந்திரங்கள் பிரார்த்தனை. இனி நம்ம முதல் மந்திரத்தினுடைய விளக்கத்துக்கு போகணும். முதல் மந்திரம் தான் மிக முக்கியமான மந்திரம். இதுலேயே எல்லா விதமான கருத்துக்களும் அடங்குகின்றது. இந்த உபனிஷத்தை வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது நம்ம படிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், முண்டகோபனிஷத்தை முதல்ல ஆரம்பிச்சு அப்புறம் கேனா, கட, கைவல்யம் எல்லாம் ஒரு ஆர்டர்ல படித்தோம்.
ஆனா சம்பிரதாயத்துல உபனிஷத்தை சொல்லும் பொழுது ஈஷான்னு தான் ஆரம்பிப்பார்கள். ஈஷாவாஸ்ய உபனிஷத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். அதுல இந்த முதல் மந்திரம் இருக்கு, இதுவே வேதத்தினுடைய உபனிஷத்துக்களினுடைய சாராம்சம். இப்ப அதனுடைய விளக்கத்திற்கு இப்பொழுது செல்லலாம். ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதாக மா கிருத கஸ்யஸ்வித் தனம். இந்த ஒரு மந்திரத்தையாவது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுவே ஒரு பிரார்த்தனையா நம்ம பண்ணலாம். இது ஒரு ரிமைண்டராம் இருக்கும். ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இந்த முதல் வரி நமக்கு இறைவனை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது. பிறகு இரண்டாவது வரியில இந்த ஞானத்தை நாம் வைத்து காப்பாற்ற உபாயம் கொடுக்கப்படுகிறது. உன்னை கொடுத்தா அடுத்தது ஹவு டு ப்ரொடெக்ட், அதை எப்படி வச்சு பாதுகாக்கணும். ஒரு பொருளையே வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்குறோம், அடுத்தது என்ன பண்றோம், மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுறோம். அதை எப்படி வச்சு பாதுகாக்கிறது, அதை மெயின்டைன் பண்றது எப்படி. அதே போல முதல் வரி ஞானத்தை கொடுக்குது, இரண்டாவது வரி அந்த ஞானத்தை எப்படி காப்பாற்றுவது, அந்த ஞானத்துல எப்படி நிற்பது, அதற்கான உபாயம் சொல்லப்படுகிறது. இனி இதனுடைய டிரான்ஸ்லேஷனை மட்டும் இப்பொழுது பார்ப்போம், விளக்கத்தை நாளை பார்ப்போம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இதற்கு ரெண்டு விதமான விளக்கம் இருக்கு. முதல் மொழிபெயர்ப்பை மட்டும் பார்ப்போம், பிறகு ரெண்டு விதமான விளக்கத்தை பிறகு பார்ப்போம். ஈஷா என்றால் இறைவனால், ஈஷா என்ற சொல்லுக்கு இறைவனால் என்று பொருள். வாஸ்யம் என்ற சொல்லுக்கு வியாபிக்கப்பட்டுள்ளது. இதம் சர்வம், இவை அனைத்தும். இதம்னா இந்த, சர்வம்னா அனைத்தும். இவை அனைத்தும் இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இதுல இரண்டாவது அர்த்தம் சங்கராச்சாரியார் சொல்ல போறது, அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இங்க ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பை மட்டும் பார்க்கிறோம். இதம் சர்வம், இவை அனைத்தும் ஈஷா இறைவனால் வாஸ்யம் வியாபிக்கப்பட்டுள்ளது. யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இப்ப இந்த பொருள் இந்த சர்வம்ங்கிற சொல்லை விளக்குகின்ற பொருள். பொதுவாகவே எல்லாம்ங்கிற சொல்ல நம்ம பல சமயத்துல பயன்படுத்தினாலும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் சர்வம்ங்கிறதுக்கு அர்த்தம் வரும். இப்போ ஒரு ஆசிரமத்துல பல பேர் படிச்சிட்டு இருக்காங்க. குரு அமர்ந்துட்டு எல்லாம் கிளாஸுக்கு வந்தாச்சான்னு கேட்கிறார். அவர் எல்லாம்ங்கிற சொல்லுக்கு அங்க இருக்கிற வாட்ச்மேன், குக்கு இவங்களையெல்லாம் சொல்லல. எல்லாம்ங்கிற சொல்லுக்கு எல்லா மாணவர்களும், எல்லாம் கிளாஸுக்கு வந்தாச்சான்னு சொன்னா எல்லாமே வந்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம், எல்லாம்ங்கிற சொல் வரையறுக்கப்பட்டுள்ளது. பிறகு அதே குரு கேட்கிறார், எல்லாம் சாப்பிட்டாச்சான்னு கேட்கிறார். அப்ப என்ன, மாணவர்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கிற எல்லாத்துமே தான். அங்க இருக்கிறன்னா ஆசிரமத்துக்குள்ள இருக்கிற எல்லாம், எல்லாம்னா எல்லா மனிதர்கள், அங்க இருக்கிற எலி பூனை அதை அவர் கேட்கல. அப்ப எல்லாம்னு சொன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சர்வம், சர்வதா சங்கோச்சகம்னு சொல்றது. இந்த சர்வம்ங்கிற சொல் என்னைக்குமே ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் நம்ம அனுபவத்துல புரிஞ்சிருக்கிறோம், நம்மை அறியாமல். அப்போ எல்லாமே இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளதுங்கிறத கேட்ட உடனே ஏதோ ஒரு போர்ஷன் தான் நம்ம மைண்ட்ல வரும். உபனிஷத் சொல்லுது, இந்த இடத்துல எல்லாம் இஸ் ஈக்வல் டு எல்லாம். எல்லாம்னா எல்லாம் தான், மீதி இல்லாமல். அதைத்தான் மற்ற சொல் சொல்லுது, யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். ஜகத்யாம்னா இந்த பூமியில், படைப்பில், ஜெகத்து யாதொரு படைப்பு, எத்கிஞ்ச எதெல்லாம் இருக்கோ, இந்த பிரம்மாண்டத்துல படைக்கப்பட்டுள்ள அனைத்திலும் எதெல்லாம் இருக்கோ அவைகள் அனைத்தும் இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், ஜகத்யாம்னா பிரம்மாண்டத்தில், ஜெகத் எந்த ஒரு உலகம் படைக்கப்பட்டுள்ளதோ, எத்கிஞ்ச அவை அனைத்தும் இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வளவுதான் நமக்கு டிரான்ஸ்லேஷன். இதுல விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இறை ஞானம் நமக்கு கிடைக்கும். பிறகு இரண்டாவது வரியில இந்த ஞானத்தை இப்படி பாதுகாக்கிறது,
எப்படி அடைதல்னு ஒண்ணு, அடைதலுக்கும் தேவை. பிறகு இந்த ஞானத்துல எப்படி நிற்பது, அதற்கான உபாயம். தேன தியக்தேன புஞ்சீதாகா. புஞ்சீதாகான்னு குரு சிஷ்யனை பார்த்து சொல்ற. இந்த உபனிஷத்துல சிஷ்யனுடைய பெயர் நமக்கு தெரியவில்லை. தத்வங் அதர்வண முனிகிங்கிறவர் குருவினுடைய பெயர். தத்வங் அதர்வணகிற குரு சிஷ்யனை பார்த்து சொல்ற, ஒரு அறிவை கொடுத்துட்டு, புஞ்சீதாகா அப்படின்னா நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். மே யூ ஆல் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படின்னா இந்த ஞானத்தை பாதுகாக்கிறதன் மூலமா உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சரி, என்ன நான் எப்படி பாதுகாத்துக்கிறது? இறைவனிடத்துல பிரார்த்தனை பண்ணும் பொழுது குழந்தையிலிருந்து நம்ம எரியாம சொல்லி கொடுத்தது என்ன? கடவுள்கிட்ட போய் சாமி முருகா காப்பாத்திக்கோ. நம்ம எரியாம வர்ற ஒரு வார்த்தை காப்பாத்திக்கோ, என்ன காப்பாற்று. அந்த காப்பாற்றுவது எப்படி? நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம காப்பாற்றி கொள்வது நம்மைய சுற்றிலும் பொருள்களை சேகரித்து கொள்வதனால், உறவுகளை சேகரித்து கொள்வதனால நம்ம காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறோம். உபனிஷத் தலைகீழா சொல்லுது, தேன தெக்தேன புஞ்சீதாகா, உன்னை நீ தியாகத்தினால் காப்பாற்றி கொள். தியக்தம் அப்படின்னா இந்த இடத்துல தியாகம். உன்னை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா தியாகம் என்ற சாதனையினால், சாக்ரிஃபைஸ், தியாகத்தினால் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இதனுடைய விளக்கத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த உபநிஷத்திலே விரிவா பார்க்க போற மந்திரமே இது ஒன்றுதான். இப்ப தியாகத்தினால் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இந்த தியாகம்ங்கிற வேல்யூவை நம்ம நாளை பார்ப்போம். பிறகு கடைசி பகுதி, மாகிருத கஸ்யஸ்வித் தனம். நம்ம காப்பாற்றி கொள்ற இடத்துல உபனிஷத் மாணவர்கள், இங்க குரு சிஷ்யனுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுறார். மாகிருத கஸ்யஸ்வித் தனம், யாருடைய பொருளையும் மாகிருத அபகரிக்காதே, இச்சை கொள்ளாதே. யாருடைய பொருளிடத்திலும் உனக்கு ஆசை வர வேண்டாம், உனக்கு இச்சை வர வேண்டாம். மாகிருதகன இச்சைப்படாதே, ஆசைப்படாதே. கஸ்யஸ்வித்தனம், யாருடைய பொருளிலும், மற்றவர்களோட பொருள்ல உனக்கு ஆசை வந்துட வேண்டாம். இது இதனுடைய டிரான்ஸ்லேஷன் தான். ஒவ்வொரு பகுதிக்கும் ஆழ்ந்த விளக்கங்கள் சங்கரை தொடர்ந்து வந்த மற்ற மகான்கள் எல்லாம் எழுதியுள்ளார்கள். அந்த விளக்கத்தை நாம் நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.